நண்பர்களுக்கு வணக்கம். இது நமச்சிவாய் ஜோதிடம். ரொம்ப நாளாக ஒரு லாங் வீடியோ எதுவுமே போடல, சின்ன ஷார்ட் வீடியோ மட்டும்தான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ உங்களுக்காக ஒரு நல்ல இந்த காலகட்டத்தில் ஏற்ற ஒரு நல்ல வீடியோ போகணுங்கிறதுக்காக திதி தர்ப்பணம் ஏன் செய்யணும் இல்லைங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருவோம். நம் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த திதி தர்ப்பணம் எல்லாருமே கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். திதி தர்ப்பணம் செய்வது நம் வம்சாவளியை வளர்க்கும். குழந்தை பாக்கியமே நமக்கு இல்லை, திருமண தடை, பொருளாதாரத்தில் ரொம்ப தடை, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ள நாம் போகலாம். இதை தொட்டாலும் விளங்கவில்லை, குடும்பத்தில் கஷ்டம், இது எல்லாத்துக்குமே நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணலினாலே இந்த கஷ்டங்கள் கட்டாயம் ஒரு ஜாதகம். அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது திதி தர்ப்பணம் செய்வது மிக 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 அவசியம். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திதி தர்ப்பணம் செய்வது மிக மிக அவசியம். ஸோ இப்போ இறந்துட்டா திதி தர்ப்பணம் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ முன்னோர்கள் எப்போ இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கரெக்டான ஒரு காலகட்டத்தை நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போது இந்த திதி தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற காலம் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த மூணுமே மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சரிங்களா. இப்போ இந்த ஆடி அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் பண்ணுவது மிக சிறப்பு. ஒரு ஆற்றங்கரையில் போய் நாம் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களை, அதாவது பித்ரு தர்ப்பணம் பண்ணுவதற்குமே சில பிராமணர்கள் இருக்காங்க, அங்கே அவங்கள வச்சு அவங்க மூலியமாக நாம் இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்கிறது மிக சிறப்பு. இப்போ இந்த ஆடி அமாவாசையில் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். அந்த வரக்கூடிய ஆடி மாதம் 19ஆம் தேதி, ஆங்கிலம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை மாலை 3:30 தொடங்கிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை 4:30 வரைக்கும் இருக்கு. அப்போ ஆடி மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தர்ப்பணம் செய்வது சிறப்பு. இப்போ நம் முன்னோர்களுடைய முன்ஜென்ம கர்மாவை நம்ம தீர்த்தா போதும், ரொம்ப சூப்பராக வாழ்க்கையில் நாம் ஜெயிப்போம். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. சரி, யார் எங்கிருந்தாலும் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதன் மூலம் நிச்சயமாக வாழ்வில் ஒரு வேற லெவலுக்கு போகும். சரி, இது வருடம் செய்யணுமா? கண்டிப்பாக செய்யணும். திதி தர்ப்பணம் வருடம் செய்வது சிறப்பு. புரட்டாசி அமாவாசை இதில் இன்னும் மேலும் முன்னாடி, ஏன்னா மகாலயபட்ச அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த திதியில் இருந்து, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த திதியான கிழமை திதியிலிருந்து அமாவாசை திதி வரை நீங்கள் தினமும் தர்ப்பணம் பண்ணலாம். எப்போ? புரட்டாசியில். நான் புரட்டாசியில் தான் முன்னோர்கள் அங்கே மேலோகத்தில் இருந்து அனுமதி வாங்கி 15 நாட்கள் நம்மளோட இருப்பதா ஐதீகங்கள் சொல்கிறது சரிங்களா. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் செய்கிறது சிறப்பு. தை அமாவாசையும் சிறப்பு. இதெல்லாம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் மிகப்பெரிய உயர்நிலை அடையும். அதெல்லாம் கட்டாயம் திதி தர்ப்பணம் இறந்த நம் முன்னோர்களுக்கு செய்வது நம் வாழ்வை மேலும் மேலும் பலப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். ஸோ கட்டாயம் ஜெயிப்போமா? வேற லெவலில் ஜெயிப்போம். செஞ்சு பாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு பாருங்க. திருமண தடையாக போயிட்டு இருக்குது, வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமே கிடைக்கலையே, எங்கே ஓடுனாலும் நமக்கு ஒரு வழியை கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் தீரணுமா? தர்ப்பணம் சிறந்த வழி. உங்கள் வம்சாவளியை வாழ வைக்க வேண்டும் என்றால் திதி தர்ப்பணம் மிக 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 அவசியம். திதி தர்ப்பணம் முடிந்த பிறகு உங்களால் முடிஞ்சதை யாருக்காவது ஒரு தானம் கொடுங்க. சாப்பாடு தானம் கொடுக்கிறது மிக மிக சிறப்பு. ஸோ எல்லாரும் எல்லா செல்வத்தையும் தரணுங்கிறதா எங்களுடைய எண்ணம். நமச்சிவாய் ஜோதிடத்தினுடைய ஒரே நோக்கம் எல்லாரும் சந்தோஷத்தையும் அடையணும், சகல செல்வத்துடன் நீங்கள் வாழணுங்கிறதா என்னுடைய ஆசையும் கூட. ஸோ அதனால் தயவுசெய்து திதி தர்ப்பணம் பண்ணுங்க. வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆங்கிலம் தேதி ஆகஸ்ட் 4, தமிழ் தேதி ஆடி 19.
சரிங்களா? அனைவரும் திதி தர்ப்பணம் செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். இது நமசிவாயம் ஜோதிடம். நன்றி. வாழ்க வளமுடன்.